அன்பர்களே, எல்லோருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு காணொளியில் ராமலிங்க பெருமானுடைய பாட்டுக்களுடைய பொருள்லாம் சொல்லிட்டு வரேன். அந்த வகையில் 6 தத்துவங்கள் 36 தத்துவங்கள் அதை சொல்லிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா ராமலிங்க பெருமான் 36 தத்துவங்கள் ஏறா நிலைநடி ஏற்று என்றணி என்று 6 கடத்தி அருட்பெருஞ்சோதியில் இதுவரைக்கும் பார்த்திங்கன்னா மனம், சித்தம், புத்தி, அகங்காரங்கிற 4, ஞான இந்திரியங்கள் 5, கர்ம இந்திரியங்கள் 5 அதை நான் சொல்லிட்டேன். அது எதுலேருந்து வருதுன்னு நான் சொன்னேன், மாயையிலேருந்து வருது. என்ன மாயை? பிரகிருதி மாயையிலேருந்து வருது அப்படின்னு சொன்னேன். மொத்தம் 24 கருவிகள் வருது. அதெல்லாம் மேற்கொண்டதெல்லாம் சொல்லியாச்சு. இப்போ தன்மாத்திரைகள், அதாவது புலன்கள், இதை பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். இது வரைக்கும் சொன்னதெல்லாம் நல்லா கவனமாக கேட்டுட்டிங்கன்னா பெருமான் சொன்னது வரும்ல படிக்கும்போது, உங்கள் அகவலில் படிக்கும்போது நல்லா கிளியராக புரியும்னு நான் சொல்லிட்டு தான் இதை நான் மறுபடியும் ஆணித்தரமாக சொல்கிறேன். அதனால் நல்லா கவனிங்க. தன்மாத்திரைகள் என்பது புலன் உணர்வுகளினுடைய நுட்பமான நிலை. மாத்திரைன்னா மட்டுமே ஆனது, அல்லன்னா தூயது அப்படின்னு பொருள். இது 5 பூதங்கள் சொல்கிறாங்கள்ல. பூதங்கள்னா இங்கே பேய் பிசாசு கிடையாது. பூதங்கள்னால் விரிந்ததுன்னு அர்த்தம். இவற்றிலிருந்து விரிந்தது அப்படின்னு அர்த்தம். பூதங்கள் எதுலேருந்து விரிந்தது? ஆகாயத்திலேருந்து விரிந்தது, நிலத்திலேருந்து, ஆகாயத்திலேருந்து, காற்றுலேருந்து, இப்படி மாதிரி விரிந்ததுன்னு வச்சுக்கணும். 5 பூதங்களான நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், அதெல்லாம் இந்த தன்மாத்திரையிலிருந்து தான் வரும். நுட்பமான ஆற்றல் வடிவங்கள். எளிமையாக சொன்னால் நம் புலன்கள் எதை உணருதோ அந்த உணர்வுகளின் மூலக்கூறுகள் தான் தன்மாத்திரைகள். இப்போ தன்மாத்திரைகள் என்ன? 5 இருக்குது. ஓசை, ஊறு, ஒளி, சுவை, நாற்றம். இப்போ நம்மக்கிட்ட ஓசைன்னா காதில் கேட்குறீங்களா? ஓசை. ஊறுன்னா இப்போ தொட்டால் தெரியுது இல்லையா? தொடு உணர்ச்சி. கண்ணில் பார்க்குறீங்களா? அதான் ஒளி, அது. அதே மாதிரி நாக்கு பார்த்தா சுவை வருது. மூக்கில் நாற்றத்தை பார்க்குறீங்க, வாசனை. அந்த மாதிரி ஓசை, ஊறு, ஒளி, சுவை, நாற்றம், அதை வடமொழியில் சப்தம், பரிசம், ரூபம், ரசம், கந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ முதல்ல பார்க்குறோம் ஓசை. இது ஒளி இருக்குல்ல, சப்தம். அந்த சப்தத்துடைய நுட்பமான நிலை இது செவிக்கு புலப்படும். நம்ம காதுக்கு புலப்படுதா இல்லையா? அப்புறம் ஊறுனா பரிசம். இப்போ நம்ம தொட்டோம்னா அதோடைய உணர்வு நுட்பமான நிலை இது நம்ம உடம்புக்கு தெரியுது இல்லையா? உடம்புக்கு அதுதான் தொடுதல் உணர்வினுடைய நுட்பமான நிலை. இது மெய்க்கு தான் புலப்படும். ஒளி, அதான் ரூபம், காட்சியின் நுட்பமான நிலை. இது கண்ணுக்கு தான் புலப்படும். சுவையோன நுட்பமான நிலை இது இந்த நாக்குக்கு தான் புலப்படும். கந்தம்னா நாற்றம், மனத்தோட நுட்பமான நிலை இந்த மூக்குக்கு புலப்படும் இல்லையா? இந்த தன்மாத்திரைகளிலிருந்து தான் என்ன வருது? பூதங்கள் வெளியே வருது. சப்தத்துலேருந்து என்ன வருதுன்னா, சப்தத்துலேருந்து ஆகாயம் வருது. சப்தத்துலேருந்து அந்த ஓசைங்கிறோம் இல்லையா? அதுலேருந்து தான் வரும். தொடு உணர்ச்சி இல்லையா? பரிசம். அதுலேருந்து பார்த்திங்கன்னா காற்று வரும், அதுலேருந்து தான் வரும். ஒளியிலேருந்து தீ வரும், சுவையிலேருந்து நீர் வரும், நிலத்தில் இதுலேருந்து மனத்திலேருந்து நிலம் வரும். சுருக்கமாக சொன்னால் தன்மாத்திரைகள் என்பவை நாம் நுகர்கிற இன்ப துன்ப அனுபவங்களுக்கான மூல வித்து, அதாவது விதை. இதான் முக்கியமானது தன்மாத்திரைகள். இந்த தன்மாத்திரைகள் அகவல்ல வரும். அதை நான் சொல்கிறேன், இதை முடித்தவொடனே சொல்கிறேன். இப்போ காரணத்துடைய ஒரு காரணம், ஒரு காரியம் இருக்கும். காரணம்னா மேலே, அது கீழே, அதுலேருந்து விரியது தான் காரியம்பாங்க. காரணத்தின் தன்மை காரியத்திலும் இருக்கும் இல்லையா? அதனால் எந்த தன்மாத்திரையிலேருந்து எந்த பூதம் வந்துச்சோ அந்த தன்மாத்திரை, அந்த பூதம் தனது குணமாக வச்சுருக்கும். இப்போ ஓசை இருக்குல்ல, சப்தம், அது ஆகாயத்தோட குணம்.
அதே மாதிரி ஊறு தொடு உணர்ச்சி இல்லை, அது காற்றினோட குணம். ஒளி வந்து நெருப்போட குணம். சுவை இருக்கு இல்லையா, அது நீரோட குணமாக நிற்கும். நாற்றம்ங்கிறது நிலத்தோட குணமாக இருக்கும். அப்போ இத்தனையும் அது குணம். அப்போ இந்த சத்தம்னு சொல்கிறோம் இல்லையா தன்மாத்திரை, அதில் ஒன்றே ஒன்று தான், சத்தம்ங்கிற ஒன்று தான் வரும். இந்த ஒளி, இந்த சத்தம்ங்கிற ஒன்று தான் நிற்கும். ஆனால் அந்த தொடு உணர்ச்சிங்கிற தன்மாத்திரையில் சத்தமும் அந்த ஊருன்னு சொல்கிறோம் இல்லையா, சத்தமும் ஊரும் ரெண்டாக நிற்கும். இப்போ ஒளியில் பார்த்தீங்கன்னா, ஒளிங்கிற தன்மாத்திரை பார்த்தீங்கன்னா சத்தம், தொடு உணர்ச்சி, என்ன, அப்புறம் உருவம், அந்த 3யும் நிற்கும். சுவைங்கிற தன்மாத்திரை பார்த்திங்கன்னா 4 நிற்கும். சத்தம், தொடு உணர்ச்சி, உருவம், அப்புறம் சுவை. இந்த 3 அது நிற்கும். இப்போ கந்த 4 நிற்கும். இதில் கந்த நாற்றம்னு சொன்னேன்ல, கந்தம்னா நாற்றம். இந்த நாற்றம்ங்கிற தன்மாத்திரையில் 5 நிற்கும். எது? சத்தம், தொடு உணர்ச்சி, உருவம், சுவை. இந்த 4ஓட அது அந்த இது இருக்கும். சத்தத்தையும் சேர்த்து தான் மொத்தம் 5 வரும். ஓசை, ஊறு, ஒளி, சுவைட்டு. அதாவது நல்லா சொல்லப்போனால் ஆகாயம்னு சொல்கிறேன் இல்லையா, ஆகாயம் வந்து ஓசைங்கிற ஒரு குணமாக இருக்கும். காற்று வந்து ஓசை, ஊறுங்கிற 2 குணமாக இருக்கும். நெருப்பு பார்த்திங்கன்னா ஓசை, ஊறு, ஒளி இங்கே 3 குணமாக இருக்கும். நீர் வந்து என்னன்னா ஓசை, ஊறு, ஒளி, சுவைங்கிற 4 குணமாக இருக்கும். நிலம் வந்து எப்படின்னா ஓசை, ஊறு, ஒளி, சுவை, மனம், அங்கே 5 குணமாக இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் வந்து ரொம்ப தெரிஞ்சுக்கணும், நல்லா அவசியமாக தெரிஞ்சுக்கணும். பூதத்தோட குணங்கள் இதுக்கு வந்து என்னென்னா சிறப்பு குணம்னு சொல்லுவாங்க. பொது குணம், சிறப்பு குணம்னு சொல்லுவாங்க. ஆச்சுங்களா? அதை தான் வந்து நீங்கள் வந்து நிறைய இந்த சித்தர்கள் பாடல்கள், இல்லை இந்த திருவாசகம், இப்போ ஐயாவோட பாட்டு எல்லாம் போனீங்கன்னா இந்த பாட்டு வரும். இதை வந்து நான் வந்து ஒரு 2 பாட்டு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ராமலிங்க சுவாமி எந்த இடத்துல சொன்னாருங்கிறத அதுக்கு போயிடுறேன். அங்கே போனிக்கிட்டு நான் இதை சொல்லும் பொழுது உங்களுக்கு சும்மா அட்டகாசமாக அது வந்து எல்லாமோ மனசில் நிற்கும். இப்போ இந்த திருவாசகத்தில் பார்த்திங்கன்னா அதில் வரும்னு நான் சொன்னேன் இல்லையா, அதில் பார்த்திங்கன்னா அதை அப்படியே நான் சொல்கிறேன். நான் திருமுறைகளில் கூட வரும் அது. அப்புறம் தேவாரம், திருவாசகத்துலாம் வரும். இப்போ முதல்ல திருவாசகத்தில் என்ன வருதுன்னு சொல்லட்டுமா? பாரிடை ஐந்தாய் பறந்தாய் போற்றி அப்படின்னு சொல்லுவார். பார்த்தீங்களா? பாரிடை ஐந்தாய் பறந்தாய் போற்றி, நீரிடை 4ஆய் நிகழ்ந்தாய் போற்றி, தீயிடை 3ஆய் திகழ்ந்தாய் போற்றி, வழியிடை 2ஆய் மகிழ்ந்தாய் போற்றி, வெளியிடை 1ஆய் விளைந்தாய் போற்றின்னு போற்றி திருவள்ளுவரில் வரும். அப்படின்னா என்ன? இப்போ முதல்ல என்ன சொல்கிறாரு? பாரிடை ஐந்தாய் பறந்தாய் போற்றின்னா, இப்போ நிலம் இருக்கு இல்லையா, அந்த நிலத்துக்கு வந்து நாற்றம்ங்கிறது வந்து பொது குணம், அது சிறப்பு குணம்னு சொல்கிறாங்க இல்லையா. அந்த மொத்தம் 5 இருக்குது நிலத்துக்கு. அதை தான் பாரிடை, பார்னா நிலம். பாரிடை ஐந்தாய் பறந்தாய் போட்டினா நிலத்துக்கு வந்து ஓசை, ஊறு, ஒளி, சுவை, நாற்றம், இந்த 5 குணங்கள் உடையது அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? அடுத்தபடி நீரிடை 4ஆய் நிகழ்ந்தாய் போற்றி அப்படின்னா நீருக்கு எத்தனை குணம்? 4 குணம் இருக்குங்கிறாரு. ஓசை, ஊறு, ஒளி, சுவை, இந்த 4 ஆச்சுங்களா? அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு? தீயிடை 3ஆய் திகழ்ந்தாய் போற்றி அப்படின்னா நெருப்புக்கு, அதான் தீக்கு என்னது 3 குணம் இருக்குங்கிறாரு. ஓசை, ஊறு, ஒளிங்கிற 3 குணம். அப்புறம் என்ன சொல்கிறாரு? வழியிடை 2ஆய் மகிழ்ந்தாய் போற்றி அப்படின்னா, வழின்னா காற்றுக்கு என்ன 2 குணம்? ஓசை, ஊறுங்கிற 2 குணம் தான். அதுக்கப்புறம் வெளியிடை 1ஆய் விளைந்தாய் போற்றி, வெளியிடை 1ஆய் விளைந்தாய் போற்றி அப்படின்னு சொன்னால் ஆகாயத்துக்கு ஒரே ஒரு குணம் மட்டும்தான் இருக்குது, அது சப்தம், இல்லைன்னா ஓசை. இந்த ஒரு குணம் தான் இருக்குது. இதே இது பார்த்திங்கன்னா தேவாரத்தில் பார்த்திங்கன்னா மின்னுருவை விண்ணகத்தில் 1ஆய், மிக்கு வீசுங்கால் தன்னகத்தில் 2ஆய், செந்தி தன்னுருவின் 3ஆய், தாழ்புணலில் 4ஆய், தரணி தலத்து 5ஆகி அப்படின்னு பாடுவாங்க.
ஆச்சுங்களா? இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா, இப்போ நான் வந்து தன்மாத்திரைகள் சொல்லிட்டேன், பூதங்கள் சொல்லிட்டேன். இப்போ இந்த பூதங்கள், இப்போ சொன்ன பூதங்கள், பூதங்களுடைய குணங்கள் அகவல்ல எங்கே வருது அதை நான் சொல்ல போகிறேன் அடுத்த காணொளியில். இன்றைக்கே சொல்லிடுவேன் நான். இன்றைக்கே சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். அதனால் அடுத்த காணொளியில் நான் வந்து உங்களுக்கு சொல்லிடுவேன். அதனால் நல்லா கவனித்து கூர்ந்து கேட்டிங்கன்னா தான் அந்த 36 தத்துவங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது எல்லா பக்கமுமே வரும். அப்புறம் வந்து மாயை பற்றி ராமலிங்க பெருமான் என்னென்னலாம் சொன்னாருங்கிறதையும் இப்போ எல்லாமே வந்து சான்றுகளோடு சொல்ல போகிறேன். சான்றுகள் இல்லாமல் நான் சொல்லவே மாட்டேன். அது எங்கெங்கே வருதுங்க சான்றுகளோடு நான் சொல்லுவேன். அதனால் அடுத்த காணொளியில் நம்ம ராமலிங்க பெருமான் அகவல்ல இப்போ நான் சொன்ன அந்த நிலம், நீர், நெருப்பு, காற்று அதனுடைய குணங்கள் எந்த இடத்துல வருதுங்கிறதுல அடுத்ததுல பாட்டாக சொல்ல போகிறேன். நல்லா கவனித்து உத்திச்சு கேட்டு ஞாபகத்தில் வச்சுக்கோங்கன்னு சொல்லி நிறைவு பண்ணுறேன். வணக்கம்.